என்னப்பா 2026ஆம் வருஷம் ஜோதிட ரீதியா ரொம்ப முக்கியமான வருஷம்னு பேசிக்கிறாங்களே, அப்படி என்ன விசேஷம்? ஆமாங்க. 2026ல சுப கிரகமான குரு பகவான் ஒரு கிங்கரன் மாதிரி செயல்பட போறாரு. இந்த ஒரே வருஷத்துல அவர் 2 தடவை ராசி மாற போறாரு. இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஒரு வருஷத்துல 2 ராசி மாற்றமா? அது எப்படி நடக்கும்? வருஷத்தோட ஆரம்பத்துல அவர் மிதுன ராசியில இருப்பாரு. ஆனா ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்குள்ள நுழையிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் இப்படி உச்சம் பெறுவாரு. கடகத்துல குரு உச்சம் பெறதுங்கிறது தர்மம் தலை தூக்கறதுக்கான ஒரு அறிகுறி. குரு உச்சம் பெற்றா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? குரு உச்சம் பெறும்போது ஹன்ஸ்ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு மகாபுருஷ யோகம் உண்டாகும். இதனால உலக அளவுல மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். முக்கியமா கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் அப்புறம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கடகத்திலேயே இருப்பாரா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜூன் முதல் அக்டோபர் வரை கடகத்துல உச்சமா இருக்கிற குரு பகவான் அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள பெயர்ச்சியாகிறாரு. இப்படி ஒரே வருஷத்துல உச்சம் பெத்து அப்புறம் சிம்மத்துக்கு போறது ரொம்ப வலிமையான மாற்றம். இதனால நாட்டோட பொருளாதாரம், கல்வித்துறை, ஆன்மீகத்துல பெரிய திருப்புமுனை ஏற்படும். வேற என்ன விசேஷமான தகவல் இருக்கு? இந்த வருஷத்தோட முற்பகுதியில அவர் தன்னோட சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பயணம் செய்றாரு. புனர்பூசம்னா மறுவாழ்வுன்னு அர்த்தம். இதனால பிசினஸ்ல நஷ்டப்பட்டவங்க, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவங்க எல்லாருக்கும் ஒரு புது வழி பிறக்கும். புதுசா குழந்தை பாக்கியம், பெரிய பதவிகள் கிடைக்க இது ரொம்ப சாதகமான நேரம். அப்போ 2026ஆம் வருஷம் ஒரு வழியா எல்லாருக்கும் ஒரு விடியல தரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா. குரு பகவானோட இந்த வேகமான மற்றும் வலிமையான சஞ்சாரம் தனிமனித வாழ்க்கையில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். குருவோட அருள் இருந்தா எதையும் சாதிக்கலாம் இல்லையா? இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன மிதுன ராசிக்காரரே, எப்பவும் கலகலப்பா பேசுற நீங்க கடந்த ஒரு வருஷமா ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? மிதுனம்னாலே புத்திசாலி, சமயோசிதமா பேசுவாங்கன்னு பேரு. ஆனா கடந்த கொஞ்ச காலமா எதை பேசினாலும் தப்பா முடியுது. இந்த ஜென்ம குரு படுத்தி எடுத்த பாடு கொஞ்ச நஞ்சமில்ல. உண்மைதான், ராசியிலே குரு இருக்கிறப்போ கொஞ்சம் சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா இப்போ ஒரு செம குட் நியூஸ். 2026 ஜூன் 2ல இருந்து குரு பகவான் உங்க ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் அவரோட உச்ச வீடான கடகத்துக்கு. அப்பாடா, ஒரு வழியா விடிவு காலம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. 2ஆம் இடம்னா குடும்பம், காசு, பணம் சம்பந்தப்பட்டது இல்லையா? அங்க உச்சகுரு வர்றது எந்த அளவுக்கு மாற்றத்தை தரும்? மாற்றமா? இது ஒரு மகா மாற்றமே தான். குரு நின்ற இடம் பாழ்னு சொல்வாங்க. ஆனா 2ஆம் இடத்துல அமர்ற குரு உங்க வாக்கு சாதுரியத்தை அப்படியே உயர்த்துவாரு. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்னு சேரும். முக்கியமா வீட்ல கெட்டி மேளம் கொட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும். பேச்ச பத்தி சொன்னீங்க. எனக்கும் மத்தவங்களுக்கும் நடுவுல இருந்த கம்யூனிகேஷன் கேப் இப்ப சரியாயிடுமா? கண்டிப்பா. உங்க வார்த்தைக்கு ஒரு தனி கெத்து வரும். நீங்க சொல்றதை எல்லாரும் மதிப்பாங்க. சரி, வேலையிலயும் பிசினஸ்லயும் நிறைய அடி வாங்கியாச்சு. அதுல ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா? அங்கதான் ஒரு பெரிய யோகம் காத்துக்கிருக்கு. குரு பகவான் தன்னோட 9ஆம் பார்வையால உங்க 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. இது தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு இணையானது. முடங்கி போன பிசினஸ் எல்லாம் இப்போ சூடு பிடிக்கும். புதுசா இன்வெஸ்ட் பண்ணலாம். கமிஷன், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டும். வேலையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குமா? ஏன்னா இத்தனை நாள் உழைச்ச உழைப்புக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட கிடைக்கல. இனிமே அப்படி இருக்காது. மேலதிகாரிகளே உங்களை தேடி வந்து பாராட்டுவாங்க. எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் தானா வரும். முக்கியமா ரொம்ப நாளா ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி விசா சிக்கல்களை தீர்த்து வெளிநாடு அனுப்பி வைக்கும். சூப்பர். ஆனா கையில காசு வந்தாதானே நிம்மதி. பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்து குருவை தனகுருன்னு சொல்லுவாங்க. குபேர யோகம்தான். வராத கடன் வசூலாகும். பழைய கடன்களை அடைப்பீங்க. பேங்க் பேலன்ஸ் தானா ஏறும். தங்கம், வெள்ளி, சொத்துக்கள் வாங்குற யோகம் கைகூடி வரும். 8ஆம் இடத்து குரு பார்வையால இன்சூரன்ஸ் மூலமா கூட திடீர் பணம் வர வாய்ப்பு இருக்கு. பண தட்டுப்பாடுங்கிற வார்த்தையே உங்க அகராதியில இருக்காது. ஆரோக்கியம் இப்ப கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதை நினைச்சுதான் பயமா இருக்கு.
பயமே வேண்டாம். குருவோட 6ஆம் இட பார்வையால பழைய நோய்கள் எல்லாம் ஓடிடும், மெடிக்கல் செலவு குறையும், மனசுல இருந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும், பழைய உற்சாகம் திரும்ப வரும், உடற்பயிற்சி யோகால ஆர்வம் வரும், உங்க முகத்திலேயே ஒரு தேஜஸ் உண்டாகும் பாருங்க. எங்க வீட்டு பசங்க படிப்பு, அவங்க எதிர்காலம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு பெரிய பெருமை சேரும். அவங்க கல்வியில டாப்ல வருவாங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க நல்ல நிலைக்கு வருவாங்க. திருமண வயசுல பசங்க இருந்தா அவங்களுக்கு நல்ல வர எண்ணையும். அவங்களோட வெற்றியை கண்டு நீங்க பூரிச்சு போற காலம் இது. பயணங்கள் பத்தி ஏதாவது இருக்கா? ஏதாவது பரிகாரம் செய்யணுமா? ஆன்மீக பயணங்கள், தீர்த்த யாத்திரைன்னு நிறைய ஊர் சுத்துவீங்க. அது உங்க மனசுக்கு அமைதியை தரும். பரிகாரம்னு பார்த்தா மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அதனால சனிக்கிழமைகள்ல பெருமாள் கோயிலுக்கு போங்க. முடிஞ்சா பச்சை பயிறு தானம் பண்ணுங்க. குரு பகவான மனசார வேண்டிக்கோங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஜென்ம குருவால கஷ்டப்பட்ட எனக்கு இந்த தனகுரு பெரிய ஆறுதலா இருக்காரு. ரொம்ப நன்றி. தன்னம்பிக்கையோட இருங்க. வெற்றி உங்களுதே. இந்த வீடியோவை உங்க மிதுன ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நிம்மதியடையட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.